ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க பாலிட்டியில் என்னென்ன பாடங்களை படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாலிட்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு குரூப் 4 தேர்வுலையும் மினிமம் 10 கேள்வியாவது பாலிட்டி கேள்வி வந்துடும். பாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய சிலபஸை டவுன்லோட் பண்ணி சிலபஸில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை நோட் பண்ணி படிக்க போகிறோம். ஏன்னா இருக்கிறதே 120 நாள் தான். அதனால் நம்ம முக்கியமான பாடங்களை நோட் பண்ணி படிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம பாலிட்டியில் எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணிடலாம். நான் 1 by 1 சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. நான் சொல்கிற பாடங்களை நீங்கள் தரவு பண்ணிட்டாவே பாலிட்டியில் நல்லா மார்க்காக ஸ்கோர் பண்ணலாம். சரி, 1 by 1 பார்க்கலாம். முதல்ல சிலபஸை பார்ப்போம். சிலபஸில் பாலிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்திய ஆட்சியல், இதான் வந்து பாலிட்டி. பாலிட்டியில் என்னென்ன டாபிக் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்திய அரசியலமைப்பு, அதாவது கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி இருக்குது, எப்படி எழுதப்பட்டது, எப்போ எழுதுனாங்க, இந்த டேட்டா வந்து கேட்பாங்க. அடுத்தது அரசியலமைப்பின் முகவுரை, அதாவது இந்த அரசியலமைப்பிலேயே வந்து முகவுரைன்னு ஒன்று இருக்குது. அந்த முகவுரை வந்து எப்போ உருவாச்சு, யாரால் உருவாச்சு, அந்த முகவுரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்பாங்க. அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், அதாவது பாலிட்டியில் இருக்கிற முக்கியமான பார்ட்ஸ், பகுதிகளை பற்றி கேட்பாங்க. அடுத்தது ஒன்றியம்னா மத்திய அரசு. அடுத்தது மாநிலம்னா மாநில அரசு, யூனியன் பிரதேசம், இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய ஏரியா. அடுத்தது குடியுரிமை, அதாவது குடியுரிமையை எப்படி பெறலாம், எப்படி இழக்கலாம், குடியுரிமை சட்டத்தை பற்றி கேட்பாங்க. அடுத்தது அடிப்படை கடமை. அடிப்படை கடமைனா ஒவ்வொரு குடிமகனுக்கு இருக்கிற அடிப்படை கடமை, அடிப்படை உரிமை, நமக்கு என்ன உரிமை கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து கேட்பாங்க. அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், அதாவது அரசாங்கம் மக்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் கேட்பாங்க. அடுத்தது ஒன்றிய நிர்வாகம், அதாவது மத்திய அரசுடைய நிர்வாகத்தை பற்றி கேட்குறாங்க. ஒன்றிய நாடாளுமன்றம், அதாவது பார்லிமெண்ட்டை பற்றி கேட்பாங்க. அதே மாதிரி மாநில நிர்வாகம், மாநில அரசை பற்றியும் மாநில சட்டமன்றத்தை பற்றியும் கேட்பாங்க. அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகள். உள்ளாட்சி அமைப்புனா இந்த பஞ்சாயத்து ராஜ், பஞ்சாயத்து, இதெல்லாம் வந்து கேட்பாங்க. அடுத்தது கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள். கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள்னால் இந்தியாவில் இருக்கிறது கூட்டாட்சி தானே, மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு பணியாற்றுறாங்க. அதனால் கூட்டாட்சியில் என்னென்ன தன்மைகள் இருக்குதுன்னு கேட்பாங்க. மத்திய மாநில உறவுகள், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி கேட்பாங்க. அடுத்தது தேர்தலை பற்றி கேட்பாங்க. தேர்தல்னால் தேர்தல் எப்படி நடக்குது, தேர்தல் ஆணையத்தை பற்றி கேட்பாங்க. தேர்தல் நடைமுறையை பற்றி கேட்பாங்க. அடுத்தது இந்திய நீதி அமைப்புகள். இந்திய நீதி அமைப்புகள்னால் இந்தியாவில் இருக்கிற நீதித்துறை, அதாவது மத்திய அதாவது உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், இதை பற்றியும் கேட்பாங்க. அடுத்து சட்டத்தின் ஆட்சி, எப்படி வந்து இந்தியாவில் ஆட்சி நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது பொது வாழ்வில் ஊழல், அதாவது பார்த்திங்கன்னா ஊழல் வந்து எந்த அளவுக்கு நம்ம இந்தியாவில் பாதிப்பை ஏற்படுத்துது, அந்த ஊழலை ஒழிப்பதற்கு அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கு. லோக்பால் அமைப்பு, லோக் ஆயுக்த அமைப்பு, இந்த அமைப்பு பற்றியெல்லாம் கேட்பாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம், இதை பற்றி கேட்பாங்க, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அடுத்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், பெண்களுக்கு நம்ம எப்படியெல்லாம் வந்து பவரை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்பாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு, நுகர்வோரை வந்து பாதுகாக்க என்ன அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு, என்ன சட்டங்கள் வந்து போடப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க. மனித உரிமைகள் சாசனம், மனித உரிமையை பற்றி பேசுவாங்க. ஐநா சபை, மனித உரிமை, இதை பற்றியெல்லாம் பேசுவாங்க. இவ்வளோ தான் வந்து பாலிட்டியில் இருக்கிற டாபிக். சரி, இது வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 12th பார்க்குற மாதிரி இருக்கும். 12th பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்குற மாதிரி இருக்கும்னா அரசியல் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தை தான் இதெல்லாம் கவர் ஆகும். 12th அரசியல் அறிவியலை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருக்கிற 8 பாடங்கள் மிக முக்கியமான பாடங்கள். இந்த 8 பாடமும் சிலபஸில் கவர் ஆகிற பாடங்கள். பாடம் இந்திய அரசியலமைப்பு, அதாவது கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாச்சு, கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குதுன்னு பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. 2வது பாடம் சட்டமன்றம். சட்டமன்றம் அப்படின்னா அதாவது மாநில அரசு எப்படிலாம் வந்து இயங்குது, முதலமைச்சர் மற்றும் மாநில ஆளுநர்களை பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க. அடுத்தது ஆட்சித்துறைனா இதில் மத்திய அரசை பற்றி பேசியிருப்பாங்க. குடியரசுத் தலைவர், மத்திய அரசு, பிரதமர் பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க. அடுத்து இந்திய நீதித்துறைனா இந்தியாவில் இருக்கிற உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், அதை பற்றி பேசியிருப்பாங்க. இந்தியாவில் கூட்டாட்சி, இந்தியாவில் எப்படி வந்து கூட்டாட்சி நிலவுது அப்படின்னு பேசியிருப்பாங்க. இந்தியாவில் நிர்வாக அமைப்பு, எப்படி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தேச கட்டமைப்பின் சவால்கள், நம்ம வந்து என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும், அதாவது திட்டமிடுதலை பற்றி பேசுவாங்க. இந்த 12 ஐந்தாண்டு திட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றிலாம் மெயினாக பேசுவாங்க. குறிப்பாக இந்த 8 பாடங்களும் சிலபஸில் கவர் ஆகிற பாடங்கள். குறிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 12th அரசியல் அறிவியலும் 10th இருக்கிற பாலிட்டி, இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே கண்டென்ட்டு தான். 10வது நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 12வது படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 12வதுல ஒரு 20% டேட்டா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வரும். 10வது நீங்கள் படிச்சுட்டு 12வது படிச்சிங்கன்னா ஒரு 20% டேட்டாவை மட்டும் எக்ஸ்ட்ரா கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிய அளவுக்கு வித்தியாசமே இருக்காது.
ஆனால் இந்த 8 பாடங்களையும் நீங்கள் நல்லா படித்து தான் ஆகணும். ஏன்னா சிலபஸில் கவர் ஆக வேண்டிய பாடங்கள், சிலபஸில் கவர் ஆகிற பாடங்கள். அடுத்தது 11ஆம் வகுப்பில் இருக்கிற அரசியல் அறிவியல். இதை பொறுத்த வரைக்கும் எத்தனை பாடம் அப்படின்னா, இதில் வந்து 5 பாடங்கள் மிக மிக முக்கியம். இந்த 5 பாடங்களும் பாலிட்டிக்கு மட்டும் வராது. இது வந்து யூனிட், அதாவது பார்த்திங்கன்னா யூனிட் 8, 9 சொல்லுவாங்கள்ல, இந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகம், அதுலேயும் வந்து கவர் ஆக வேண்டிய டாபிக் தான் இதெல்லாமே. இதை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா, தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், அதாவது தேர்தலை பற்றி பேசுகிறாங்க, பிரதிநிதித்துவம் பற்றி பேசுகிறாங்க. அடுத்து உள்ளாட்சி அரசாங்கம். உள்ளாட்சி அரசாங்கம்னா நகர்பாலிகா, கிராம பஞ்சாயத்து, இதை பற்றியெல்லாம் வந்து பேசியிருப்பாங்க. அடுத்து சமூக நீதி. சமூக நீதி எப்படி நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு பேசியிருப்பாங்க. தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, தமிழக அரசியல் சிந்தனை. இந்த 5 பாடங்களும் முக்கியம்தான். இதை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் யூனிட் 8, 9 அதை கூட நீங்கள் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணலாம். அடுத்தது 10ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பாடம் தான் இருக்கும். 5 பாடமும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. என்ன பாடம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு, அதாவது கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நடுவண் அரசு, அதாவது மத்திய அரசை பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்து மாநில அரசை பற்றி பேசியிருப்பாங்க. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைன்னு சொல்லும் பொழுது இந்தியா எப்படி மற்ற நாடுகளோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்தியாவின் சர்வதேச உறவுகள், நாம் எப்படி வந்து அண்டை நாடுகளை வந்து டீல் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பாடங்களும் மிக மிக முக்கியமான பாடங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10th பாலிட்டியை தரவு பண்ணால் போதும். 10th பாலிட்டியில் இருக்கிற 5 பாடங்கள், இந்த 5 பாடங்களையும் நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டு நீங்கள் 12th 11th இதை நீங்கள் படிச்சிங்கனாவே போதுமானது. 9ஆம் வகுப்புலேருந்து நீங்கள் 6ஆம் வகுப்பு வரைக்கும் போகிற மாதிரி இருந்தால் அதில் டேட்டா வந்து அதிகமாக இருக்காது. எல்லாமே நீங்கள் அப்சர்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 9ஆம் வகுப்பில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அரசாங்க அமைப்பு மற்றும் மக்களாட்சி, எப்படியெல்லாம் அரசாங்க அமைப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. குறிப்பாக ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரியான அரசாங்க அமைப்பு இருக்குது, அதை பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்து தேர்தல், அரசியல் கட்சிகள், அழுத்த குழுக்கள், இது ரொம்ப முக்கியமான பாடம். தேர்தலை பற்றி பேசியிருப்பாங்க, அரசியல் கட்சிகளை பற்றி பேசுவாங்க. அடுத்தது மனித உரிமைகளை பற்றி பேசுகிறாங்க, அரசாங்கத்தின் வகைகள், டைப்பு, உள்ளாட்சி அமைப்பு. இந்த 5 பாடமும் முக்கியம்தான். இந்த 5 பாடமும் உங்களால் படிக்க முடியலனா தேர்தல், அரசியல் கட்சிகள், அலுவல்கள், இந்த பாடத்தை நீங்கள் படிச்சிருங்க. மனித உரிமை படிச்சிருங்க. அடுத்து உள்ளாட்சி அமைப்புகள், இதை நீங்கள் வந்து படிச்சிருங்க. இந்த 3 பாடமும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆனால் 5 நீங்கள் படிக்கிறது சிறப்பு. 5 பாடம் தான் இருக்குது, படிச்சிருங்க. அடுத்தது 8ஆவதுல பாலிட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 8ஆவது பாலிட்டியில் எல்லா பாடமே மிக முக்கியமான பாடமாக தான் இருக்குது. ஒன்றை கூட நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. இது வந்து என்ன அப்படின்னா, மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டு எப்படியெல்லாம் இயங்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. குடிமக்களும் குடியுரிமையும், குடியுரிமை வந்து இங்கே தான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதனால் இது வந்து முக்கியம். மதச்சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், இதில் வந்து டேட்டா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அந்தளவுக்கு இருக்காது. அடுத்தது மனித உரிமைகளும் ஐநா சபையும், இது வந்து முக்கியம். மனித உரிமையை பற்றி பேசுகிறாங்க இல்லைங்களா, அதனால் அது முக்கியம். சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள், இது வந்து பார்த்திங்கன்னா பேரிடர் மேலாண்மை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் கவர் ஆகும். அதாவது இது வந்து எப்படி வரும்னா, இது வந்து நம்ம புவியியலில் வந்து கவர் ஆகும். புவியியலில் தான் வந்து பேரிடர் மேலாண்மைன்னு கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து கவர் ஆகிற மாதிரி இதுவும் வரும். அடுத்தது பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைகள். அடுத்தது நீதித்துறை பற்றி டெப்த்தாக அங்கே கொடுத்துருப்பாங்க, இதுவும் முக்கியம், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ 8th இருக்கிற எல்லாத்தையுமே படிச்சிருங்க. படிக்க முடியல அப்படின்னா ஐநா சபையை படிக்காதீங்க, தேவையில்லை, அதை கூட விட்டுருங்க. படிக்க முடியலன்னா நான் சொல்கிறேன், அதை விட்டுருங்க. அடுத்தது சாலை பாதுகாப்பு விதிகள், இதெல்லாம் வந்து விட்டுருங்க. படிக்க முடியலன்னா நான் சொல்கிறேன், பட் படிக்க முடிஞ்சதுன்னா தரவாக படிச்சிருங்க. அடுத்து 7th பொறுத்த வரைக்கும் பருவமாக இருக்கும். பருவத்தில் சமத்துவம், அரசியல் கட்சிகள், இந்த 2ஐயும் கொடுத்துருப்பாங்க. 2மே முக்கியம், ஏன்னா போன டைமும் சமத்துவத்திலேருந்து ஒரு கொஷின் வந்திருந்தது. அடுத்தது 7th 2ஆம் பருவம். 2ஆம் பருவத்தில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில அரசு முக்கியம். ஊடகமும் ஜனநாயகம், இது வந்து கண்டென்ட்டே இருக்காத ஒரு பாடம், கண்டென்ட்டே இல்லை, நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது தான். முடிஞ்சால் இதையும் படிச்சிருங்க, புரியுதுங்களா. அடுத்தது வந்து நீங்கள் வந்து 7th 3ஆம் பருவத்தில் பெண்கள் மேம்பாடு, சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு, இந்த 3மே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். 3மே நீங்கள் தரவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து முக்கிய மாதிரி தான் தோணுது. அடுத்தது 6th பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடிப்படையான விஷயம் தான் இருக்கும். 6வது பையன் படிக்கிற மாதிரி இருப்பாங்க, புரியுதுங்களா. நம்ம படிக்கிற மாதிரிலாம் இல்லை, நம்மலாம் படிக்கிறதுனா இது வந்து குழந்தை படிக்கிற மாதிரி, நம்ம ஆஇ படிக்கிற மாதிரி. பட் இதெல்லாம் நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் வாட்ச் விட்ருங்க, ஏன்னா இதுலேயும் வந்து கொஸ்டின் வரும். போன டைம் கூட 6th கொஸ்டின் வந்திருக்கு, புரியுதுங்களா. பன்முகத்தன்மை அறிவோம், இதுலேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. அதனால் இதையெல்லாம் வந்து ஒரு டைம் வாட்ச் விட்ருங்க. அடுத்தது சமத்துவம் பெறுதல், அதையும் படிச்சிருங்க. 6வது 2ஆம் பருவத்தில் 2 தான் இருக்கும், தேசிய சின்னம், இந்திய அரசியலமைப்பு சட்டம், இது 2ம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், நீங்கள் தரவு பண்ணுற மாதிரி இருக்கும். 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் மக்களாட்சி, உள்ளாட்சி அமைப்பு, சாலை பாதுகாப்பு, இந்த 3ஐயும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உள்ளாட்சி அமைப்பு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. மக்களாட்சி கூட நம்ம அரைக்குறையாக படித்தா போதும், புரியுங்களா. நீங்கள் வந்து முதல்ல பாலிட்டியை படிக்கிற மாதிரி இருந்தால் 10ஆவதாக ஃபஸ்ட்டு படிங்க, 10ஆவதை தரவு பண்ணுங்கள். 10ஆவது தரவு பண்ணிட்டு 10, 12, 11 இந்த ஆர்டரில் தரவு பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கீழே வகுப்புகளை வந்து ஓரளவுக்கு வாட்ச் விட்ருங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு பாடத்தையும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஏன்னா
நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். மொத்தம் டிஎன்பிசியில் 200 கேள்வி வரும். இந்த 200 கேள்வியில் 100 கேள்வி தமிழ், 25 கேள்வி கணக்கு, மீதி 75 கேள்வி எல்லாம் கலந்தது. நடப்பு நிகழ்வு, புவியியல், அறிவியல், நம்ம பொருளாதாரம் எல்லாமே கலந்து தான் 75 கேள்வி வரும். இந்த 75ல் பாலிட்டி 25 கேள்வி கன்ஃபார்ம்டாக வரும். மாற்று கருத்தே கிடையாது. அதனால் நீங்கள் இந்த பாடத்தை படிக்காமல் போகாதீங்க, படிச்சுட்டு போயிருங்க. குறிப்பாக ஒரு கேள்வினாலும் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கேள்வியாக கூட அமையும். அதனால் நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் சொன்ன பாடங்களை தரவாக படிச்சுட்டு போயிருங்க. நீங்கள் 6 to 9 வரைக்கும் டேட்டா இருக்காது, அப்சர்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் 10, 11, 12 தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும். முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களால் இந்த 120 நாளில் எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ண முடியாது. குறிப்பாக நீங்கள் அறிவியலை படிக்க முடியாது, கணக்கு பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். அதனால் எங்கள் தரப்புலேருந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அறிவியல் இருக்கிற முக்கியமான டாப்பிக்கை எடுத்து வீடியோவாக போட்டிருக்கோம். அது உங்களுக்கு புரிகிற மாதிரி, நீங்கள் ஒரு 2 டைம் கேட்டிங்கனாவே படிக்கவே தேவையில்லை. அந்தளவுக்கு மனசில் பதிகிற மாதிரி தெளிவாக வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துருங்க. அதே மாதிரி கணக்குக்கும் வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் கணக்கு வரமாட்டேங்குதுங்க மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால் கணக்குக்கும் வீடியோ போட்டிருக்கோம். எண்டு ஸ்க்ரீனில் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தனி வட்டி பற்றியெல்லாம் தெளிவாக போட்டிருப்போம். அதனால் நீங்கள் நல்லா டெப்த்தாக படிக்க முடிஞ்சதை படிங்க. படிக்க முடியாததெல்லாம் நம்ம வீடியோ போடுறோம். வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க.